ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்டிபிசி சிபிடி 1ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 54 ஸ்கொயர் மைனஸ் 60 ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு வரக்கூடிய இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுப்போம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்து பண்ணணும். சரியா? இதுக்கான ஃபார்முலா என்னன்னா a + b இன்ட்டு a மைனஸ் பி. ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து ஏ ஸ்கொயர்டு, இது வந்து பி ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா என்ன? 54 + 60 இன்ட்டு 54 - 16 வருமா? ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? 54ஐயும் 60ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 114 வரும். இன்ட்டு இங்கே என்ன வரும்? -6 வரும். அப்படி தானே? ஸோ அடையாளம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ஷனில் ப்ளஸ்லையும் இருக்கும், ஆன்சர் வந்து மைனஸ்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? ஃபைனலாக 6 நாள் 24, 8 6. ஸோ -684. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? -684. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்லாம் இப்படி தான் பண்ணணும். நம்ம வந்து நார்மல் மெத்தடில் சும்மா இதை தனியாக ஸ்கொயர் பண்ணி இதை தனியாக ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? Question. By selling 4 oranges for ₹1, a man incurred a profit of 25%. How many he purchased in ₹1? அதாவது 4 ஆரஞ்சை ₹1 விற்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 25% வந்து கிடைக்குது. சரியா? அப்போ ₹1 வந்து எவ்வளோ ஆரஞ்சு பழம் வந்து அவர் வாங்கலாம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆரஞ்சு பழத்துக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ பாருங்கள், 4 ஆரஞ்சஸ் ஃபார் ₹1, a man incurred a profit of 25%ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போது ₹1 எவ்வளோ பழம் விற்கிறாங்க? 4 பழத்தை விற்கிறாங்க. சரியா? ₹1 விற்கிறாங்க. ஸோ இனிஷியலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் காஸ்ட் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ்ன்னு எடுத்துட்டு திருப்பி எனக்கு 25% அதில் லாபம் கிடைக்கி. இந்த எக்ஸுங்கிறதுல 25% லாபம். ஸோ 125. எப்போவுமே ப்ராஃபிட்னா என்ன சொல்லியிருக்கேன்? 100 கூட ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ 25% லாபம்னா ஸோ எவ்வளோ ரூபான்னு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன். சரியா? 4 ஆரஞ்சு பழத்துக்கான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். சரியா? 4 ஆரஞ்சு பழத்தை ₹1 விற்கிறேன். ஸோ அந்த 1ங்கிறது எனக்கு எப்படி கிடைக்கும்? ஆல்ரெடி ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருந்திருக்கும். அந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு 25% எனக்கு லாபம் கிடைக்கும் போது இந்த 1 வந்து கிடைச்சிருக்கும். சரியா? லாபங்கிறதுனால 125 போட்டிருக்கேன். சரியா? 125 டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த எக்ஸுங்கிறது இந்த இடத்துல இது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எக்ஸ் மட்டும்தான் வேணும், மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கேயே நாம் வந்து அடி கொடுத்துடலாம். 5 25 125. இதில் வந்து எத்தனை தடவை போகும்? 4 டைம் போகும். சரியா? ஸோ அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் கொண்டு போனேன்னா 4/5ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 4 ஆரஞ்சு பழத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 4/5. இதுதான் அதோட காஸ்ட் ப்ரைஸ். சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து அடுத்து கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போவே சிம்பிளிஃபை பண்ணி எழுத வேண்டாம். புரியுதா? இந்த 1ங்கிறது வந்து என்னென்னா 4 ஆரஞ்சு பழத்தோட செல்லிங் ப்ரைஸ். நல்லா வாசிச்சு பாருங்கள். பை செல்லிங் 4 oranges for ₹1, a man incurred a profit of 25%. ₹1 விற்கும்போது ப்ராஃபிட் வந்து 25% கிடைக்குது. சரியா? அப்போ இது வந்து என்னது? இது வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ இதிலிருந்து நான் ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ₹4/5. ஓகேவா? ஸோ 4 ஆரஞ்சு பழத்தோட இது வந்து குவான்டிட்டி. 4 ஆரஞ்சு பழத்தோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ? 4/5. ஓகேவா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஹி பர்ச்சேஸ் இன் ₹1. சரியா? ₹1 அப்படின்னா எவ்வளோ பழம் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆரஞ்சு பழத்தோட விலை 4/5. அப்போ ₹1. இந்த பக்கம் ருபீஸ் எழுதிக்கலாம், இந்த பக்கம் எவ்வளோ குவான்டிட்டின்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ ₹1 எத்தனை பழம் வாங்கலாம் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த பக்கமாக குறுக்க பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரியா? எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 4 பழத்துக்கான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறமா இந்த ₹1 இருக்குல்ல,
சாரி இந்த ருபீஸ் ஒன்று இருக்கலாம், இந்த ₹1 எவ்வளோ பழம் வாங்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ குவான்டிட்டிக்கு நேராக குவான்டிட்டி, ருபீஸுக்கு நேராக ருபீஸ் போடுங்க. சரியா? இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4 = x × 4/5. சரியா? 4 × 1 இருக்கும், அதை 4னே எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் தான் வேணும். டைரெக்டாகவே இதையும் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 5. ஸோ அப்போ ₹1 எவ்வளோ பழம் வாங்கலாம்? அவங்க 5 பழங்கள் வாங்கலாம். சரியா? 5 ஆரஞ்சஸ் வாங்கலாம். புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? ஸோ நார்மல் மெத்தடில் போனால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் போடுங்க, ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 பழத்தோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு நேராக ஈக்குவல் பண்ணி 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ₹1 எவ்வளோ பழம் வாங்கலான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஷின் போகலாமா? இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க, ரொம்பவே ஈஸியான கொஷின். x = 3 + 2√2 அப்படின்னா x² + 1/x² என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸோட மதிப்பு 3 + 2√2 இருந்தது அப்படின்னா 1/xோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடையாளம் மட்டும்தான் மாறும். ஸோ எக்ஸ்லேருந்து 1/x எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த அடையாளம் மட்டும்தான் எனக்கு மாறும். ஸோ 3 - 2√2 இருக்கும். ஓகேவா? எக்ஸ் வந்து 3 + 2√2 இருந்தால் 1/x என்ன இருக்கும்? இந்த அடையாளத்தை மட்டும் மாற்றணும். ஸோ 3 - 2√2 இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? x² + 1/xோட மதிப்பு தான் எனக்கு வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு x + 1/x ஹோல் ஸ்கொயர்டு இதை கண்டுபிடிக்கிறேன். இதை நான் கண்டுபிடிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது கிடைச்சிரும். இந்த மாதிரி சம்முக்கு கொஞ்சம் யோசிக்கணும். நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ x + 1/x ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன்னா என்ன ஃபார்முலா? x² + 1/x² + 2 அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ஓகேவா? ஸோ a² x² + 1/x² + 2 a வந்து என்னது? x b வந்து 1/x. ஓகேவா? இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்கும்? x² + 1/x² + 2 கிடைக்கும். ஓகேவா? பாருங்க, x + 1/x ஹோல் ஸ்கொயர் வந்து நான் இதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல அப்படியே நீங்கள் இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி x + 1/xக்கான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணாமல் விட்டேன். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு. இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பண்ணுறேன் x+. நான் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா படி இதை விரிச்சு எழுதிட்டேன். x² + 1/x² + 2 எனக்கு கிடைச்சிருச்சு. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பாருங்கள், x + 1/x சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸோட மதிப்பு 3 + 2√2 ப்ளஸ் 1/xோட மதிப்பு என்ன? 3 - 2√2. ஸோ 3 - 2√2 ஹோல் ஸ்கொயர். சரியா? இந்த இடத்துல வர்றது தான் நான் இங்கே இடம் இல்லைன்னு இந்த பக்கம் பண்ணுறேன். ஓகேவா? சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணாமலே ரைட் ஹேண்ட் சைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? +√2 2√2 - 2√2 இருக்குது. ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ 3 + 3 6 இருக்கும். ஸோ 6² எனக்கு என்ன? 36. சரியா? அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல நான் இந்த எக்ஸோட மதிப்பையும் 1/xோட மதிப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கி? 36 கிடைக்கி. சரியா? ஸோ இந்த இடத்துல பண்ண வேண்டியதை நான் இந்த பக்கம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? x² + 1/xோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதிலிருந்து பாருங்கள், 36 = x² + 1/x² + 2 இருக்குது. எனக்கு என்ன வேணும்? x² + 1/x² தான் வேணும். ஸோ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா x² + 1/x² மதிப்பு கிடைச்சிருமா? ஸோ x² + 1/x² = 36. இந்த 2 இந்த பக்கம் போயிடும், -2. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வரும்? x² + 1/x² = 34. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணாமல் விட்டேன். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் இங்கே தனியாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு 6² வந்து 36 வந்துச்சு. ஸோ 36 போட்டேன். எனக்கு x² + 1/x² தான் வேணும். ஸோ 2 அந்த பக்கம் கொண்டு போகும்போது 36 - 2 34 கிடைச்சிருச்சு. ஸோ x² + 1/x² மதிப்பு என்ன? 34. ஓகேவா? புரியுதா? ஸோ டைரெக்டாக கொடுத்த எக்ஸ்லேருந்து 1/x என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ x + 1/x ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடணும். சரியா? போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணிட்டு வரணும். ஃபைனலாக பண்ணும்போது நமக்கு எந்த பக்கம் வேணுமோ ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிடைச்சிரும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் 25% ஆஃப் a + b, b + c = 25% ஆஃப் c + d
ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 20னா டியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்பவே ஈஸியான கொஷின். ஸோ 25%னா எப்படி எழுதலாம், 25/100ன்னு எழுதலாம். ஸோ இது அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1/4ன்னு கிடைக்கும். ஒரு 25 4 டைம் வந்து 100, 4 25 100. சரியா, ஸோ 1/4 இன்ட்டு இந்த 25%க்கு பதிலாக 1/4ன்னு போடுறேன். சரியா, ஸோ 1/4 இன்ட்டு எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 25 பதிலாக என்ன பண்ணலாம், 1/4. இல்லைனா டைரெக்டாக இங்கேயே இந்த 25ஐயும் அடித்து விட்டுருங்க. சரியா, ஸோ இங்கே புரியலைன்னா பாருங்கள், 1/4 இன்ட்டு சி ப்ளஸ் டி. ஓகேவா, டைரெக்டாக இங்கே அடிச்சுட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டினும் போடலாம். இல்லைனா இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டும் போடலாம். சரியா, நான் இங்கே வேறு நம்பர் இருக்க ஞாபகத்தில் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஓகேவா, டைரெக்டாக கொஷின் பார்த்தோன்னே 25 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் சி இருக்குது, இந்த பக்கமும் சி இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே கொண்டு வந்து மைனஸ் சின்னு மாற்றி பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எனக்கு என்ன, டின்னு கிடைக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. சரியா, டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன, 20. ஸோ ஏ ப்ளஸ் பி இருக்க இடத்துல நான் 20ன்னு போடுவேன். 20 ஈக்குவல் டு டி. சரியா, அப்போ டியோட மதிப்பும் 20 தான். ஸோ கொஷினில் கேட்ட டி கண்டுபிடிச்சாச்சா. சரியா, கொஷின் பார்த்தோன்னே டைரெக்டாக 25 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறமா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு கிடைக்கும். அப்புறமா இங்கே இருக்க சியையும் இந்த சியையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பார்த்தோன்னே ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டின்னு கிடச்சிரும். அப்போ இதை பார்த்து 20ன்னு போட்டுடலாம். ஸோ பேப்பர் பண்ணி தேவையில்ல, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்த கொஷின் போகலாமா. ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இன் ஏ மிக்சர் இஸ் 3:2. சரியா, ஆசிட் டு ஆல்கஹால் ரெண்டோட அதோட ரேஷியோ வந்து 3:2. அண்ட் ஆடிங் 10 liters ஆஃப் ஆல்கஹால் த ரேஷியோ பிகம்ஸ் 3:4. ஒரு 10 லிட்டர் ஆல்கஹால் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ வந்து 3:4ன்னு மாறிடும். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் இனிஷியல் மிக்சர். இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, எவ்வளோ லிட்டர்ஸ் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இருந்தது அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிட் அண்ட் ஆல்கஹாலோட ரேஷியோ 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நான் அதை எப்படி எழுதிக்கிறேன், 3x டிவைடட் பை 2xன்னு எழுதிக்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு ஆசிட், இது வந்து ஆல்கஹால். ஓகேவா, 3x 2xன்னு எழுதிக்கிறேன். சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆடிங் 10 liters ஆஃப் ஆல்கஹால். ஸ்மால் ஏ வந்து என்னதுன்னா ஆல்கஹால், இது வந்து ஆசிட். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், 10 லிட்டர் ஆல்கஹால் வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். சரியா, 10 லிட்டர் ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே மட்டும் 10 + 10 ஆட் பண்ணியாச்சு. இப்படி ஆட் பண்ணும்போது ரேஷியோ என்னவா மாறுது, 3:4 மாறுது. ஸோ ஈக்குவல் டு 3/4 மாறுது. ஓகேவா, எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதா. ஃபஸ்ட்டு ஆசிட் அண்ட் ஆல்கஹாலோட ரேஷியோ என்ன, 3:2. ஸோ 3x பை 2xன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 லிட்டர் ஆல்கஹால் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்கஹால் இருக்க இடத்துல மட்டும் +10 போட்டிருக்கேன். சரியா, போடும்போது ரேஷியோ எனக்கு 3/4ன்னு கிடச்சிருது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் இனிஷியல் மிக்சர். இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 × 3x ஈக்குவல் டு 3 × 2x + 10ன்னு கிடைக்கும். ஓகேவா, 12x ஈக்குவல் டு 6x + 13 இருக்கும். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் எக்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, நம்பரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ 12x - 6x ஈக்குவல் டு 30. ஸோ இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், 6x ஈக்குவல் டு 30. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் x இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். ஸோ 30 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸோட மதிப்பு எனக்கு 5ன்னு கிடச்சிருது. சரியா, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியலாக எவ்வளோ லிட்டர்ஸ் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் மிக்சர் எவ்வளோ, 3:2. ஸோ 3:2 தான் இனிஷியல் மிக்சர். எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு, எக்ஸோட மதிப்பு 5ன்னு வந்திருக்கு. சரியா, ஸோ இனிஷியல் மிக்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 3:2 ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இனிஷியலாக எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் இருந்ததுன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, இது ஒரு 3, இது ஒரு 2. ஸோ இனிஷியலாக 5x இருந்திருக்கு. ஓகேவா, இனிஷியலாக 5x இருந்திருக்கு. ஸோ எக்ஸோட மதிப்பு 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 × 5 ஈக்குவல் டு 25 லிட்டர்ஸ். ஸோ இனிஷியலாக எனக்கு எவ்வளோ ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் வந்து 25 லிட்டர்ஸ். ஓகேவா, புரியுதா.
ஸோ இந்த கொஷின்லாம் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் சரியா. இது ரேஷியோ அலிகேஷன் அண்ட் மிக்சர் கொஷின். ஓகேவா, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இனிஷியலாக கேட்டிருந்தாங்கன்னா இந்த 3:2 தான் இனிஷியலாக இருந்த ரேஷியோ. ஸோ அதனால் 3 2 5 5 × 5 25 லிட்டர் இருந்துச்சுன்னு போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக இருந்த மிக்சர் கேட்டாங்கன்னா இந்த ரேஷியோவில் போய் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் வித் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஷீட் இஸ் 8:5. ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த்து பிரெத்து, வித்துனாலும் பிரெத்துனாலும் ஒன்று தான். நீளம் மற்றும் அகலம் வந்து எவ்வளோனா 8:5 ரேஷியோவில் இருக்குது. தி காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் அட் த ரேட் ஆஃப் 10 rupees per meter square. பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். எதுக்கு? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு சரியா. அப்படி வாங்கும்போது கடைசியாக அந்த மொத்த ஷீட்டையும் பெயிண்ட் பண்ணி முடிக்க 4000 ரூபாய் ஆகுது சரியா. மொத்த ஷீட்டையும் பெயிண்ட் பண்ணி முடிக்க 4000 ரூபாய் ஆகுது. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட்டு. அந்த ஷீட்டோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டு. இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த் அண்ட் பிரெத்து, இது லென்த் 8, இது பிரெத்து வந்து எவ்வளோ 5. ஸோ 8:8x 5xன்னு வச்சுக்கோங்க. 8:5 ரேஷியோவில் இருக்குது சரியா. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெர் மீட்டருக்கு எவ்வளோ வாங்குறாங்க? பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது மொத்த ஏரியாவுக்கும் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 4000 ரூபாய் ஆகுது சரியா. அப்போ இந்த ஷீட்டோட லென்த் என்ன அப்படின்னு தான் எனக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க சரியா. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த் வந்து எவ்வளோ 8. ஸோ 8xன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, அதனால 8xன்னு எடுத்துக்கிறேன். பிரெத் எவ்வளோ 5. ஸோ 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ ஆகுது பெயிண்ட் பண்ணுறதுக்கு? இந்த ரெக்டாங்குலர் ஷீட் ஃபுல்லாக 8x 5x, இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு 4000 ரூபாய் ஆகுது. ஸோ எவ்வளோ பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு? இதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் சரியா. அப்போ தான் நமக்கு வந்து பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு நான் ஏரியா கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும்? ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத்து சரியா. ஸோ ஏரியா எனக்கு என்ன கிடைக்கும்? லென்த் இன்ட்டு பிரெத்துனா 8x × 5x. ஸோ 8x × 5x எவ்வளோ? 40x ஸ்கொயர். ஓகேவா. ஸோ ஏரியா வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரியா. ஓகேவா. பெர் மீட்டருக்கு எவ்வளோ? 10 rupees. ஓகேவா. பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 10 rupees வாங்குறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ? 4000 ரூபாய். இந்த ஏரியா ஃபுல்லாக எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 40x ஸ்கொயருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 40x ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ ஆயிருக்கு? 4000 ரூபாய் ஆயிருக்கு. 4000 ஆயிருக்கு சரியா. இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4000 டிவைடட் பை 40 சரியா. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4000 டிவைடட் பை 14 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வரும் சரியா. இப்போ லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 8x 5x. ஸோ இந்த 10 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு லென்த் எவ்வளோ கிடைக்கும்? 8 × 10 80. பிரெத் எவ்வளோ கிடைக்கும்? வித் வந்து 5 × 10 15 கிடைக்கும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? த லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட்டு. ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த் என்ன அப்படின்னு தான் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க சரியா. ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 80 மீட்டர். ஸோ அதோட லென்த்து 80 மீட்டர். அவ்வளோதான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த ஏரியாவுக்கு 40x ஸ்கொயர்டு இதான் ஏரியா. ஸோ இதை பெயிண்ட் பண்ண 4000 ரூபாய் ஆகுது அப்படின்னா, ஸோ இதிலேருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து லென்த்து கிடைச்சிருது. ஓகேவா. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரொம்பவே ஈஸியான கொஷின். எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. x⁴ மைனஸ் 1/x⁴ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்க்கான ஃபார்முலா என்ன? a + b × a - b சரியா. அதுபடி தான் இதை இப்போ விரிச்சு எழுதி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? x⁴ மைனஸ் 1/x⁴ சரியா. இதை வந்து எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்படி எழுதினாலும் x⁴ தான், டைரெக்டாக x⁴ எழுதலாம் சரியா. 1/ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இப்போ பாருங்கள், இது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர். இது எக்ஸ் ஸ்கொயரை வந்து இந்த இடத்துல ஏன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ a = எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் சரியா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துருச்சா.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துருச்சா. ஸோ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர்னு எழுதலாமா. சரியா, ஃபஸ்ட்டு x⁴ மைனஸ் 1/x⁴ இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எழுதிட்டு திருப்பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. சரியா, இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு தெரியும், 53ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ இதோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆல்ரெடி கொஷினில் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு வந்து 12. நான் இந்த கொஷின் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதிலிருந்து 2 மைனஸ் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அவ்வளோதான். சரியா, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ 12 ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஏங்கிறது எதை குறிக்கும்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பரை குறிக்கும். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துருந்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்ன, இந்த பக்கம் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி 2 மைனஸ் பண்ணணும். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் 144 மைனஸ் 2. ஸோ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/xோட மதிப்பு என்ன, 142ன்னு கிடச்சிரும். சரியா, ஸோ இந்த இடத்துக்கு இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ இதில் என்ன பண்ணலாம், 142 இன்ட்டு ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/xோட மதிப்பு 53ன்னு. ஸோ இன்ட்டு 53 அவ்வளோதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா வர்றது தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ பாருங்கள் 142 53 மல்டிப்ளை பண்ணால் 6 2 4 0 20 21 2 7. ஸோ 6 2 5 75 26. ஓகேவா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் 75 26. ஓகேவா, புரியுதா. நமக்கு ஆல்ரெடி கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் வந்து ஃபார்முலா படி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர்னு போட்டேன். இது கணக்கில் ஆல்ரெடி கொடுத்ததுனால 53 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் இந்த கொடுத்துருக்க எக்ஸ் ப்ளஸ் 1/xலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, புரியுதா. உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. and B travels 25 km per hour, 35 km per hour in opposite direction from a point. Distance between after 2.5 hours. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், இந்த டைரக்ஷனில் 25 km per hour வேகத்தில் போகிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், இவன் இப்படி பார்க்க போனால் இவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பக்கமாக போகிறான். எவ்வளோனா 35 km per hour வேகத்தில் போகிறான். சரியா, அப்புறம் 2 பேரும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்கிடக்கூடிய டைம், மீட் பண்ணக்கூடிய டைம் வந்து எவ்வளோ, 2.5 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ டிஸ்டன்ஸ் இதிலேருந்து என்ன கொண்டு வரலாம், ஸ்பீட் இன்ட்டு டைமுன்னு டிஸ்டன்ஸ் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். சரியா, இந்த மாதிரி 2 ஸ்பீடு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஸ்பீடாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். சிங்கிள் ஸ்பீடாக மாற்றணும்னா சேம் டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். சரியா, 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா 2 ஸ்பீடையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணணும். சரியா, இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி 2 ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிக்கணும். சேம் டைரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணி சிங்கிள் ஸ்பீடாக மாற்றிக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா 2 ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே டைரக்ஷனாக மாற்றிக்கணும். சரியா, ஸோ இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 2 ஸ்பீடையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இது 25, இது 35. ஓகேவா, எனக்கு என்ன கிடைக்கும், 60 km per hour. ஸோ ஸ்பீடு எவ்வளோ, 60 km per hour. ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால இந்த 25ஐயும் இந்த 35ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா, ஸோ இப்போ ஃபார்முலாவில் டைரெக்டாக போட்டுடலாமா. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸ்பீடு எவ்வளோ, 60. ஸோ 60 இன்ட்டு டைம் எவ்வளோ, 2.5. சரியா, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 25 இன்ட்டு 6 150. ஸோ 150 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. புரியுதா. ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதுனால இந்த 0 வந்து விட்டாச்சு.
ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 0. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, cos 1 டிகிரி 2 டிகிரி cos 3 டிகிரி ப்ளஸ் எக்ஸெட்ரா cos 179 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா cos 1 டிகிரி ப்ளஸ் cos 2 டிகிரி ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே இருக்க வேல்யூ என்னது இருக்குது, cos 179 இருக்குது. சரியா? ஸோ அப்போ cos 179 நான் எப்படி எழுதுறேன், 180 மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். சரியா? 179 180 மைனஸ் 1 டிகிரின்னு எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி இது 179 இருந்தால் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி இருந்திருக்கும், cos 178 இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது cos 177 இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளது 76 இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ளது 175 இருந்திருக்கும். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா cos என்னதான் இருந்திருக்கும், 178 இருந்திருக்கும். ஸோ 180 மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறேன். சரியா? இதுக்கு முன்னாடி உள்ளதை cos 180 மைனஸ் 3ன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ உனக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும், cos 180 மைனஸ் தீட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? cos 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ cos 180 மைனஸ் 1னா மைனஸ் காஸ் 1 டிகிரி. சரியா? cos 180 மைனஸ் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கோ ஸோ மைனஸ் போட்டுட்டு cos தீட்டா, அவ்வளோதான், மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே cos 1 டிகிரி ப்ளஸ் cos 2 டிகிரி ப்ளஸ் எக்ஸெட்ரா. இங்கே cos 180 மைனஸ் தீட்டாவுக்கு என்ன சொன்னேன், மைனஸ் காஸ் தீட்டா சொன்னேன். அப்போ cos 180 மைனஸ் 2 டிகிரிக்கு வந்து என்ன வரும், மைனஸ் காஸ் 2 டிகிரின்னு வரும். இங்கே கடைசி என்ன வரும், மைனஸ் காஸ் 1 டிகிரின்னு வரும். ஏன்னா cos 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்கள் cos 1 டிகிரி, லாஸ்ட் இருக்கிறது மைனஸ் காஸ் 1 டிகிரி. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ப்ளஸ் காஸ் 2 இருக்கும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அது மாதிரி இங்கே மூணாவது என்ன வேல்யூ வருதோ cos 3 டிகிரின்னு இருக்கும், இங்கே வந்து மைனஸ் காஸ் 3 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ இப்படி ஒன்று எல்லாமே அடுத்தடுத்து கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு 0 டிகிரி தான் ஆன்சர். ஸோ 0 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? 0 டிகிரியில் 0. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கொஷினுக்கு இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ண வேண்டாம், பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். cos 1 இருக்குது, இங்கே cos 179 இருக்குது. ஸோ cos 180 மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் cos 1, இங்கே cos 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக 0 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? Interest rate on a money is first 2 years is 8%, after then 4 years is 10%, then after 6 years is 12% is 27,600. What will be the principal if the total interest is taken 9 years? சரியா? அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் போடுறோம். எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு போட்டிருக்கோம். சரியா? அந்த 9 வருஷத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, முதல் 2 வருஷத்துக்கு 8% வட்டி போடுதாங்க. சரியா? ஸோ 9ல் 2 வருஷம் போயிருச்சு. அடுத்து திருப்பி அடுத்த 4 வருஷத்துக்கு 4% வட்டி போடுறாங்க. சரியா? இந்த 2 வருஷம் முடிஞ்சு இந்த 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் இப்போ எத்தனை வருஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு, 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த 6 வருஷம் முடிஞ்ச பிறகு மீதி எவ்வளோ வருஷம் இருக்கும், மொத்தம் 9 வருஷம், 6 வருஷம் முடிஞ்சிருச்சு, மீதி எவ்வளோ வருஷம், 3 வருஷம். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு 12% அப்படிங்கிற வட்டி போடுறாங்க. இப்படிலாம் போடும்போது ஃபைனலாக 27,600 ரூபாய் கையில் கிடைக்குது. சரியா? அப்படி கிடைச்சதுன்னா நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம எக்ஸாமில் பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்னா இந்த 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் கரெக்டாக எழுதிடுவோம். இதை வந்து 3ன்னு எடுக்காமல் இந்த 6ன்னே போட்டுருவோம் ஒழுங்காக ரீட் பண்ணாமல். தென் ஆஃப்டர் 6 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷமும் இந்த 4 வருஷமும் முடிஞ்ச பிறகு மொத்தம் 9 வருஷம். ஸோ 2 + 4 எவ்வளோ, 6, மொத்தம் 9. 9ல் 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 3 வருஷம் இருக்கும். அந்த 3 வருஷத்துக்கான வட்டி தான் இந்த 12%. சரியா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் கூட்டுங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ % வட்டி வருது, 16, 24 கிடைக்குதா? ஸோ இதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா PNR/100. ஓகேவா? ஸோ இப்போது பர்சன்டேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு. 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 8%. சரியா? ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு 2 × 8, 4 வருஷத்துக்கு 4 × 4. ஸோ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா ரொம்ப சுற்றி வரும். இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? இப்போ திருப்பி 3 இருக்குது. ஸோ 3 × 12. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ கிடைக்கி, வட்டி மட்டும் 16, 16, 36,
6. ஓகேவா? எவ்வளோ கிடைக்கும்? சாரி, 4 இயர்ஸ்க்கு 10% வட்டி. கொஷினை பார்த்து எழுதும்போது தப்பாக எழுதினேன். 4 இயர்ஸ்க்கு 10% வட்டி. சரியா? 4 × 10 40. ஓகேவா? 6 12, 6 9. ஸோ 92%. மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து எவ்வளோ? 92%. சரியா? இதை வந்து ஃபஸ்ட்டு பி இன்ட்டு நார்மல் மெத்தடில் போட்டால் என்ன பண்ணுவோம்? பி இன்ட்டு என் வந்து எவ்வளோ? 2 இயர்ஸு இன்ட்டு வட்டி வந்து 8%. ஸோ 8 டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம்? பி இன்ட்டு இந்த 4 × 10 டிவைடட் பை 100ன்னு போட்டு ப்ளஸ் அடுத்து இதுக்கு போட்டு அப்புறம் பிஏ காமனாக எடுத்து அதுக்கப்புறம் 100 காமனாக எடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாகவே இங்கே இந்த மாதிரி பெருக்கி எழுதி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நார்மல் மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் என்ன, ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 3 நிமிஷமாக தான் ஆகும். இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் 30 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்த வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 92%ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வட்டிலாம் போடும்போது எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குது? 27,600 கிடைக்கி. ஸோ 27,600 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இவங்க போட்ட வட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். 92%க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது எனக்கு 100க்கு எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எனக்கு கிடைச்சிரும். சரியா? 92% இதுன்னா அப்போ 100க்கு எவ்வளோ? சரியா? இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 92 × x is equal to 27600 × 100. ஸோ x is equal to 27600 × 100 டிவைடட் பை 92. சரியா? ஸோ அடி கொடுத்தோன்னா 3 தடவை போகும். 92 × 3 276. ஸோ 3 இங்கே ஒரு 2 0 இருக்குது. அடுத்து 100ல் ஒரு 0 இருக்குது, 2 0 இருக்குது. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ? நான் போட்ட அமௌண்ட்டு 30,000. ஓகேவா? புரியுதா? 30,000 ரூபாய் போட்டேன். 30,000 ரூபாய்க்கான வட்டி 27,600 ரூபாய். சரியா? ஏன்னா 9 வருஷம் போட்டதுனால தான் வட்டி வந்து கிட்டத்தட்ட நம்ம போட்ட அசலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டாலுமே அசல் வந்து 30,000 ரூபாய் தான் வரும். ஆனால் என்ன, ரொம்ப டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. 92%. அப்போ 92 தான் இதுக்கு ஈக்குவலாக இருந்தால் 100க்கு எவ்வளோ? சரியா? பர்சன்டேஜுக்கு நேராக பர்சன்டேஜ், ரூபாய்க்கு நேராக ரூபாய். அவ்வளோதான். புரியுதா? டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின், சம் ஆஃப் 2 numbers is 16 and their difference is 7.5. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 16, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து எனக்கு 7.5. ஓகேவா? ஸோ இதிலிருந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோனாலே டைரெக்டாக ரேஷியோ கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ எக்ஸு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. 2x is equal to 23.5. ஸோ இதிலிருந்து x is equal to 23.5 டிவைடட் பை 2. இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்காதீங்க. ஏன்னா நம்பர் வந்து நமக்கு வந்து முழு நம்பராக இல்லை. சரியா? அடுத்து x plus y equal to 16, x minus y equal to 7.5. ஓகேவா? சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? அடையாளத்தை மாற்றணும். ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆயிரும். 2y equal to 0.5, 8.5ன்னு கிடைக்கும். ஸோ y equal to 8.5 டிவைடட் பை 2. இது வந்து இப்போ முழு நம்பராக ஒரு 2 3 4 அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதுவே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் போட்டேன்னா கொஞ்சம் கேல்குலேஷனுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் தனியாக ஒய் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டோட ரேஷியோ தான் வேணும். ஸோ ரெண்டோட ரேஷியோன்னா எக்ஸோட மதிப்பு 23.5 டிவைடட் பை 2, ஒய்யோட மதிப்பு 8.5 டிவைடட் பை 2. ஸோ டேரெக்டாக ரெண்டையும் அடித்து விட்டுடலாம். ஸோ புள்ளி கேன்சல் ஆயிரும். இதுவும் ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது, இதுவும் ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ 4 4 20 7 35 17. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ என்ன? 47:17. ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1/x மதிப்பு 5ன்னு கொடுத்துட்டாங்க. தென் எக்ஸ் பவர் 4 + 1/x² டிவைடட் பை x² - 3x + 1 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து இந்த பக்கம் ஏதாவது ஒரு இதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி கண்டுபிடிக்க மாதிரி சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடணும். சரியா? இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க மாதிரி நாம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 + 1/x², x² - 3x + 1ன்னு கொடுத்துருக்காங்க.
என்ன போகிறேன்னா இந்த இடத்த எக்ஸ் ப்ளஸ் 1/x வர்ற மாதிரி மாற்ற போகிறேன். ஸோ எப்படி மாற்ற போகிறேன்னு பாருங்கள். மேலேயும் கீழேயும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ x⁴ + 1/x² இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை அடுத்து என்ன இருக்கும் x² மைனஸ் 3x ப்ளஸ் 1 சரியா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சரி மேலேயும் கீழேயும் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன். ஓகேவா, இங்கேயும் 1/x போட போகிறேன் இன்ட்டு 1/x இல்லைனா 1/xஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணல, மேலேயும் கீழேயும் 1/xஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் x⁴/x ப்ளஸ் 1/x³ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா x² இன்ட்டு எக்ஸு x³ கிடைக்கும் டிவைடட் பை திருப்பி இங்கே x² மைனஸ் 3x/x ப்ளஸ் 1/xன்னு கிடைக்கும். அப்படி தானே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்கும், இதுவும் கேன்சல் ஆகி x³ ப்ளஸ் 1/x³ இருக்கும். அடுத்து டிவைடட் பை அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வச்சே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே x²/xன்னு இருக்குது. ஸோ எக்ஸு ஒரு தடவை கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x இந்த எக்ஸையும் இந்த 1/xஐயும் சேர்த்து எழுதுறேன், நம்பரை தனியாக எழுத போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும் சரியா. ஸோ பாருங்கள் இந்த x ப்ளஸ் 1/x ஃபார்மெட்டுக்கே நான் ரெண்டையுமே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துருந்தாங்க அப்படின்னா x³ ப்ளஸ் 1/x³ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். எப்படி எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துருந்தாங்கன்னா x² ப்ளஸ் 1/x² கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணணும். இது வந்து x² ப்ளஸ் 1/x² கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதே இது ஷார்ட்கட், இது ஃபார்முலா இல்லை, ஃபார்முலா படி போனால் டைம் ஆகும். x³ ப்ளஸ் 1/x³ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதை க்யூப் பண்ணி திருப்பி அது ரெண்டையும் பெருக்கணும். -3 × 5 அவ்வளோதான். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு க்யூப் பண்ணிக்கணும். க்யூப் பண்ணிவிட்டு மைனஸ் திருப்பி எந்த நம்பரால் க்யூப் பண்ணுதோமோ அதையே உள்ளே பெருக்கி மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து x² ப்ளஸ் 1/x² கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட்டு, அதாவது a² - 2. இது வந்து x³ ப்ளஸ் 1/x³ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஓகேவா, x³ ப்ளஸ் 1/x³ என்ன எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பரை க்யூப் பண்ணிவிட்டு மைனஸ் இந்த 3ஐ உள்ள எதை வச்சு க்யூப் பண்ணுறோமோ அதை வச்சு அப்படி பெருக்கிக்கணும். ஓகேவா, 5³ - 3 × 5. ஓகேவா, ஸோ 5³ என்ன வரும் 125 - 15. ஓகேவா, எவ்வளோ வரும் எனக்கு 110 வரும். அப்படிதான் 0 110. ஓகேவா, அப்போ இதுக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 110ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 110 டிவைடட் பை கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்க இடத்துல 5 - 3 வேறு இருக்குது. ஸோ 3. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 110 டிவைடட் பை 5 - 3 வந்து 2. அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 55. ஓகேவா, அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன 55. ஓகேவா, புரியுதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி கொஷின்லாம் ஜஸ்ட் மேலே எக்ஸால் பெருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா எக்ஸால் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபார்மெட்டுக்கு நம்ம இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் NTPC CBT 1ல் கேட்ட கொஷின்ஸ். ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் NTPC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி போடக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், GA வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு, அடுத்த பேஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.